வஜ்ராசனத்தில் உட்காந்து இப்படி சஷாங்காசனம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து வைரம் மாதிரி இருக்கும். உங்கள் உடம்ப இன்னொரு வைரத்தால் தான் அறுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போலாமா? இது ஏகபாத சிரசாசனான்னு பேர். காலை தூக்கி கழுத்துல போட்டு உட்காந்தீங்கன்னா அதுக்கு பேரு ஏகபாத சிரசாசனம்னு பேர். இது யோக கலை தான். இது வந்து ஜிம்னாஸ்டிக் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் யோகா. இந்த யோகம் வந்து யோகம் முறை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எட் பண்ண ஒரு யோகமும் கிடையாது. இது ட்ரெடிஷ்னல் யோகா. இப்படி போட்டு உட்கார்றது வந்து ட்ரெடிஷ்னல் யோகா. ஓகேங்களா? இது ஜிம்னாஸ்டிக் கிடையாது. இது அடயோகத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயே நம்ம சஷாங்காசனம் பண்ணலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்து இப்படி குனிஞ்சு எந்திரிக்கணும். சரிங்களா? அந்த போச்சர்ல காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என் கால் வந்து என்னோட பெட்டக்ஸ் வந்து என் கால் மேலே தான் உட்காந்துருக்கணும். சரிங்களா? ஒரு கால் மேலே. ஒரு கால் மேலே உட்காந்துருக்கேன். ஒரு கால் என் தலைக்கு மேலே, கழுத்துக்கு பின்னாடி இருக்கு. நார்மல் வஜ்ராசனம் நார்மல் வஜ்ராசனத்தில் உட்காந்து நீங்கள் சஷாங்காசனம் பண்ணீங்கன்னா உடம்பு வந்து வைரம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வைரத்தை இன்னொரு வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும். அதுவே எக்ஸ்ட்ரீமாக இந்த ஏகபாத சிரசாசனத்தில் உட்காந்து அதுலேயே வஜ்ராசனத்தில் உட்காந்து நீங்கள் சஷாங்காசனம் பண்ணீங்கன்னா வைரத்தால் கூட அறுக்க முடியாது. கோயினூர் வைரத்தை விட பல மடங்கு ஸ்பெஷல் வைரமாக உங்கள் உடம்பு உருமாறும். நன்றி.